சூப்பர். மேடம் வணக்கம். வணக்கம் சார். இப்போது குழந்தை பிறந்த உடனே அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு எனக்கு ஷால ஒரு பேர் சொல்லுங்கள், டால ஒரு பேர் சொல்லுங்கன்றாங்க. ஆமாம், உண்மையிலேயே அப்படிலாம் பேர் வைக்க முடியுமா? நிறைய பேருக்கு அது வேறு தட்டுப்பாடாக இருக்குது நமக்கு கிடைக்கிறதுக்கும். அதிலெல்லாம் ஏதாவது வேல்யூ இருக்கா, அர்த்தம் இருக்கா? இப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய ஒலி இங்கிலீஷில் சொல்வோம் ஃபொனட்டிக்கல் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓம் அப்படின்னு நாபியிலிருந்து நம்ம அதை எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஒலிக்கு ஒரு பவர் உண்டு. அது மாதிரி நம்மளுடைய பெயர் எழுத்துக்கள், நட்சத்திரத்தினுடைய பெயர் எழுத்துக்கள், இப்போ ஒரு அஸ்வினின்னு எடுத்துட்டால் அது 4 பாதம். ஸோ அந்த 4 பாதத்துக்கும் ஒரு பாதத்துக்கும் ஒரு பெயர் எழுத்து உண்டு. அந்த ஃபொனட்டிக்கல் சவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு குழந்தைய நம்ம கூப்பிட்றோம், நாராயணான்னு சொல்கிறோம், கோவிந்தான்னு சொல்கிறோம். ஏன் நம்ம கடவுள் பேரை வைக்கிறோன்னா நம்ம அத்தனை தடவை அந்த இறைவன் நாமத்தை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நட்சத்திர பேர் வைக்கலைன்னா அதிர்ஷ்டமாக இருக்காது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை. ஒரு நட்சத்திரத்தினுடைய பெயர் எழுத்தில் ஒரு குழந்தைக்கு ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது அந்த ஒலி, அந்த பெயரினுடைய அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் சவுண்டு, ஃபொனட்டிக்கல் சவுண்டுக்கு கண்டிப்பாக ஒரு பவர் உண்டு. ஸோ அதுக்காக வேணால் வைக்கலாமே தவிர நம்ம இப்போ ஷாமலா அப்படிங்கிற பேருன்னா அது கருப்புன்னு அர்த்தம். இந்த ஷாம்லா நம்ம கிருஷ்ணரை சொல்கிறோம் ஷாமல வர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. பேருக்கு நிறைய பேர் அர்த்தம் தெரியாமலேயே பேர் வைக்கிறாங்க. ஸோ அர்த்தம் தெரிந்து பேர் வைத்து இறைவன் நாமம், இல்லை உங்கள் குலதெய்வ பேர், இல்லை உங்கள் வீட்டில் இறந்தவங்களுடைய பித்ருக்களினுடைய பெயர் வைக்கிறது நல்லது. இன்று டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளின் சிறப்பு வைகுண்ட ஏகாதேசி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 3:50 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 2:40 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 2:40 மணி வரையிலும் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். பரணி, கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் மனதில் சின்ன குழப்பங்களும் மனக்லேசங்களும் கொடுத்தாலும் கூட இன்று குடும்பத்துடன் நல்ல ஒரு அமைதியான நாளாகவே அமைகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்று நீங்கள் முருகப்பெருமான் ஆலய தரிசனம் உங்களுக்கு சிறந்தது. மேலும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு பலவிதமான செலவுகளும் காத்திருக்கிறது. இந்த செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். வைகுண்ட ஏகாதேசி தினமான இன்றைய நாளில் நீங்கள் விரதமிருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வது பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இந்த சஞ்சாரமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று விரய செலவுகள் உண்டு. குடும்பத்தில் இன்றைய நாளில் இந்த விரய செலவுகளால் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை. வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் சற்று மனதில் சின்ன குழப்பங்கள் காலை வேளையில் வந்தாலும் இன்று பகல் நேரத்தில் இந்த குழப்பங்கள் தீரும். புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று உங்களுக்கு திருப்திகரமாகவே அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் லாபத்தில் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகின்றன. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனப்போராட்டங்கள் இல்லை. இன்றைய நாளில் மாலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் வைகுண்ட ஏகாதேசி தினமான இன்று பெருமாள் ஆலய தரிசனமும் நல்லது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்று 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வைகுண்ட ஏகாதேசியினுடைய விரதத்தை மேற்கொள்ளலாம். மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன போராட்டங்களும் விலகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபமான நாளாகவே அமைகிறது.
கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கும். புதிய வியாபார முயற்சிகளை இன்று மாலை நேரத்தில் செய்யலாம். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். இந்த பிரயாணத்தின் பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத அனாவசிய செலவுகள் காத்திருக்கிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியம் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலேயும் அக்கறை வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும். இது நாள் வரையில் அரசு வேலையில் இருப்பவர்கள் மன போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல விடுதலையும் உண்டு. கன்னிராசி நேயர்கள், காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்புகள் தீரும். இன்று உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் மற்றும் புத்துயிர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்று உங்களினுடைய பெற்றோர்களின் ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். பிரயாணத்திற்குண்டான தடைகளோ அல்லது பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதேசி தினமான இன்று பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் நீங்கள் துளசி மாலை சாற்றி பெருமாளை அர்ச்சனை செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடன் தொல்லைகளால் சற்று மனதில் குழப்பங்களும் பய உணர்வும் வரலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதும் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று உங்களுக்கு மனதில் பய உணர்வை கொடுக்கலாம். கடன் பிரச்சனைகளால் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்று உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நல்ல தீர்வுகளும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு ஆறுதலை தரலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் பெருமாள் ஆலய தரிசனமும் இன்று உங்களுக்கு வெற்றியான நாளாக இருக்கும். இன்று கருடனை பிரார்த்தனை செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் இனம் புரியாத சந்தோஷங்கள் காத்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இன்று மீண்டும் வந்து இணையும். கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் பெற்றோர்கள் இவற்றினுடைய உறவுகளில் இருந்த விரிசல்கள் சரியாகும். தகப்பனாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை அனுஷ்டிக்க நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குறிப்பாக இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்கள் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கடன்காரர்களால் சற்று தொல்லைகள் வரலாம். முருகன் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது. செவ்வாய் ஹோரையில் முருகன் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குதூகலமான நாளாக இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதனால் பெற்றோர்களினுடைய ஆதரவு உண்டு. இதுவரையில் சகோதர சகோதரிகளிடமிருந்து இருந்து வந்த மனவேற்றுமை மற்றும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது என்று ஆறுதலை கொடுக்கும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் சமரச பேச்சுவார்த்தைகளும் மற்றும் உங்களுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்களும் இடம்பெறும். இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் பணவரவு உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு இன்று கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மனபாரங்கள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக தன லாபத்தை பெறலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த
கடனுதவிகளை பெறக்கூடிய நாளாகவும் இன்று அமையும். இன்று உங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறச் செய்ய முருகனை வணங்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.